ஒரு மயக்க நிலைக்கு போறது போல இருந்துச்சு. அது மாத்திரையோட பவர். அப்பதான் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சா என்னன்னு தெரியல. படுத்தா ஒரு மாதிரியா இருக்குன்னு எழுப்பி உட்கார வைக்க சொல்லுவேன். எழுப்பி உட்கார வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் படுத்துக்குவேன். மறுபடியும் எழுப்பி உட்கார வைக்க சொல்லுவேன். படுத்துக்கிறது நானே மெதுவா படுத்துக்குவேன். ஆனா எழுந்துக்கிறது என்னால முடியாது. அப்போ என்னுடைய பெரிய தங்கச்சினா இல்ல சின்ன தங்கச்சின்னா எழுப்பி உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சாயந்தரம் டீ குடிக்கும் பொழுது என்னுடைய தங்கச்சி சொல்லுச்சு, டீ குடிச்சிட்டு வெளியே வா, பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு 8 மணி வரைக்கும் வெளியே உக்காந்துட்டு இருக்கலாம், வா ஜெயான்னு சொல்லிச்சு. சரி, நானும் ஓகே சொல்லியிருந்தேன். டீ எல்லாம் குடிச்சிட்ட பிறகு என் தங்கச்சியை எழுப்பிதான் நிக்க வச்சாங்க. பார்த்தா 2 காலும் என்னால தரையில ஊனவே முடியல. கால் அப்படியே நடுக்கம் அளவுக்கு அதிகமா ஆச்சு. தலை சுத்தல. என்னால முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அப்போ என்னுடைய தங்கச்சி திட்டுச்சு, மாத்திரையை சாப்பிட்டு இப்படி உடம்ப நாசம் பண்ணிக்கா பாத்தியா, இப்ப கஷ்டப்படுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க வேணும்னா போங்க வெளியே, நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா என்னை விட்டு யாருமே நகரல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டு உள்ளவே தான் என் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் மறுபடியும் எதனா மாத்திரை குடிச்சிடணும்ட்டு அவங்களுக்கு பயம். அன்னைக்கு நைட்டு சாப்பிடும் பொழுது என்னுடைய பெரிய தங்கச்சி சொல்லுச்சு, நாளைக்கு காலையில ஜெயாவும் உன்னை ரெடி பண்ணிட்டு நானும் பசங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இவனை இங்க இருந்து நான் ரெடி பண்ணியா அவங்க அப்பா கூட அனுப்பிட்டா, அவன் அங்க போயிட்டு என்ன பண்றான், அவங்க அப்பாவை ஏமாத்திடுறான். இவனை 2 பேரும் புடிச்சுன்னு போய் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சாதான் இவன் கரெக்டா இருக்கிறது, இல்லைன்னா தப்பிச்சு ஓடியாந்துருவான். ஏன்னா என்னுடைய பெரிய தங்கச்சி பையன் ஸ்கூல் போறதுக்கெல்லாம் ரொம்ப அடம் பண்ணுவான். யாருன்னா 2 பேரு அவனுக்கு இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு யூனிஃபார்ம் போடுவாங்க. எல்லாமே அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. 6 நாள் 7 நாள் கூட ஒரு மாசத்துல நின்றுடுவான். இல்லைன்னா 4 நாள் தான் ஸ்கூல் போவான், மீதி நாளெல்லாம் லீவ் போட்டுருவான். அந்த மாதிரி அவன் பண்ணதுனால சரின்ட்டு கிளாஸ் கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். சின்ன தங்கச்சி சொல்லிச்சு, நாளைக்கு பசங்கள நான் இங்க இருந்து ஸ்கூல்ல அனுப்பிட்டு இவங்க வர வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன். இவங்க வந்த பிறகு நான் ஊருக்கு போயிடுறேன். பசங்க ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வரத்துக்குள்ள நான் ஊருக்கு போயிட்டு பசங்களுக்கு டீ எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன் அப்படின்ட்டு சொல்லி. சரி, எப்படியோ ஒண்ணு. ஆனா நான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கோம் ஜெயா, சரியா? நீ எதுவும் ஃபீல் எல்லாம் பண்ணாத, நாங்க சண்டை போடுறோம், எதனா கூட உன்னை எதனா சொல்றோமா, நீ இது மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி. சரி, நான் அமைதியா இருந்தேன்.